காரைக்கால் கடலில் குளித்தபோது ராட்சத அலையில் 2 மாணவர்கள் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். சிறுமி ஒருவர் மீட்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அந்தோணிராஜ் இணைப்பில் இருக்கிறார். அந்தோணிராஜ், வணக்கம். இந்த உயிரிழப்பு எப்படி நிகழ்ந்தது? உயிரிழந்த 2 மாணவர்கள் யார்? மேலும் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் தற்போதைய நிலை என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க அந்தோணிராஜ். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குவது பாத்தீங்கன்னா காரைக்கால் கடற்கரை. இங்கு விடுமுறை நாட்களில் உள்ளூர்வாசிகள் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். மேலும் கடந்த சில ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்டவர் வந்து உயிரிழந்த நிலையில் கடலில் குளிப்பதற்கு காவல்துறை தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடையை மீறி பலர் கடலில் வந்து குளித்து வருகின்றனர். இந்நிலையில் பாத்தீங்கன்னா இந்த இரவு காரைக்கால் கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் டெல்டா பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பாத்தீங்கன்னா இன்று அதிகாலை முதல் கடற்கரை வந்து குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மாலை கடற்கரையில் கடல் அலையில் சுற்றுலா பயணிகள் குளித்து வந்தனர். அப்போது நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சாலையோர உணவு கடை நடத்தி வரும் பாத்தீங்கன்னா சிவகுமார் என்பவர் தனது மனைவி பாண்டியம்மாள், மகன் ஸ்ரீ விஷ்ணு, மகள் பிரியதர்ஷினி ஆகியோடு காரைக்கால் கடற்கரைக்கு வந்திருந்தார். இதேபோல் காரைக்கால் சமத்துவபுர பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ரமேஷ் மகன் பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் பாத்தீங்கன்னா நிச்சின் ராஜ் உடன் காரைக்கால் கடற்கரைக்கு வந்தார். சிறுவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா கடலில் குளித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென ஏற்பட்ட ராட்சச அலையில் பாத்தீங்கன்னா சிக்கி இழுத்து செல்லப்பட்டனர். இதனை கண்டன அக்கம் பக்கத்தினர் இறந்தவர்கள் அங்கிருந்தவர்கள் பாத்தீங்கன்னா சிறுவர்களை மீட்க முயற்சி செய்தனர். இதில் சிறுவர்கள் விஷ்ணு, நிஷின் ராஜ் மாயமான நிலையில், சிறுமி பிரியதர்ஷினி ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டார். மீட்கப்பட்ட சிறுமி காரைக்கால் அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிறுவர்கள் தேடி வந்த நிலையில் பாத்தீங்கன்னா காரைக்கால் கற்கச்சேரி மீன்பிடி துறைமுகம் பகுதியில் பாத்தீங்கன்னா சிறுவன் விஷ்ணு உடல் சடலமாக கரை ஒதுங்கியது. இதேபோல் நிஷின் ராஜ் பாத்தீங்கன்னா உடல் துறைமுக முகத்துடன் பகுதியில் கரை ஒதுங்கியது. உயிரிழந்த 2 சிறுவர்களின் உடலை கைப்பற்றிய போலீசார் காரைக்கால் மருத்துவமனைக்கு தேவை பரிசோதனையாக அனுப்பி வைத்தனர். மேலும் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா சம்பவ இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு மேற்கொண்டார். உயிரிழந்த விஷயத்தின் உடலை கண்டு அவரின் தாய் கதறி அழுது அங்கு உள்ளவரிடம் சோகத்தை ஏற்படுத்தியது. இதேபோல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்ட நிஷின் ராஜ் உடலை கண்டு அவர்கள் பெற்றோர் பாத்தீங்கன்னா தலையில் அடித்து அழுது கொண்டது அங்கு உள்ளவரிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. புத்தாண்டு கொண்டாட வந்த இடத்தில் பாத்தீங்கன்னா இது சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கடந்த மாதம் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இதே கடலில் குளித்து உயிரிழந்த சம்பவம் பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்கது.